வணக்கம். ஜோதிடத்தில் இந்த திருமணத்திற்கு ஏற்ற கிரக சேர்க்கைகள் மற்றும் ஆகாத கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறத இன்னைக்கு சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ ஜாதகத்தில் ஏற்ற சுப சேர்க்கைகள் அப்படின்னா செவ்வாய் சுக்கிரன் முதல்ல எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஒரே ராசியில் 30 டிகிரிக்குள் இப்படி சேர்ந்துருக்கு அப்படின்னா நாடி ஜோதிட விதிப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிருகுநந்தி நாடிப்படி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கும். இருவர் ஜாதகத்திலும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா ரொம்ப சிறப்பு. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் சரி, ஆப்போசிட்டில் இந்த மாதிரி 7ஆம் பார்வை சமசப்தமாக இருந்தாலும் சரி தான். ஸோ அடுத்ததாக சுக்கிரன் மற்றும் சனி இதே மாதிரி செவ்வாய் சுக்கிரன் எப்படியோ அதே மாதிரி சுக்கிரன் மற்றும் சனி இதே அமைப்பில் சேர்ந்திருந்தாலும் சுகஜீவியான வாழ்க்கையை நிம்மதியாக ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய அமைப்பை அந்த கிரக சேர்க்கை தந்துவிடும். என்னென்ன சுகங்கள் இருக்கோ வாழ்க்கையில் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய சொகுசு பொருட்கள், மனைவியால் யோகம் இதெல்லாமே வரும்னு நாடி ஜோதிட விதியில் சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய பராசர ஜோதிடத்தில் இது சொல்லப்படவில்லை, பிருகுநந்தி நாடியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக ஏற்புடையதாக இல்லாத கிரக சேர்க்கைகள்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று சூரியன் செவ்வாய். பெண்கள் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம்னு பரவலாக சொல்லப்படுகிறது. இது அந்த காலத்தில் அந்த விதிகள் பழித்ததோ என்னவோ தெரியல. இந்த காலத்தில் நாம் கணவன் உயிருக்கு ஆபத்து அப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க. முக்கியமாக 8ஆம் பாவத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்ந்திருந்தால் இந்த காலத்தில் அந்த காதல் 2 பேர்த்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பிரிவினை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சூரிய திசை செவ்வாய் திசை வரும் நேரத்தில் எல்லாத்துக்கும் அப்படி நடக்க போகிறது கிடையாது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் 8ஆம் பாவம் ஆயுள், கணவன் உயிர் இழப்பு அப்படிலாம் எடுக்கக்கூடாது பலன்கள். இன்றைய காலகட்டத்துக்கு இந்த டைவர்ஸ் அப்படி தான் எடுத்துக்கணும். அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கூட வேறு ஏதாவது ராகுக்கு எதுவும் சம்மந்தம் இருந்தால் தான். ஸோ எல்லா ஜாதத்துக்கும் அது அப்படியே பொருத்தி பார்த்து பயப்படக்கூடாது. சனி சந்திர சேர்க்கை, இதற்கு பேர் புணர்ப்பு தோஷம்னு பேர். ஒரு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? இல்லை சனி சந்திரனை பார்த்தாலும் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே திருமணம் டிலே ஆகும். அன்வான்ட் ரீசனுக்கு டிலே ஆகுது. ஒன்றுமே இருக்காது, டிலே ஆகும். ஓகேன்னு சொல்லுவாங்க பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை. திடீர்னு வேண்டான்னு நிச்சய டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, தள்ளி போகும், போஸ்ட்போன் ஆகும். அதனால் திருமணமாகி ஏதாவது பிரிவினை வருது அப்படின்னா பொய் சொல்லி திருமணம் பண்ணக்கூடாது. அதுதான் விஷயம். அப்போ தோப்பு இருக்குது, பூமி இருக்குது, சைட் பூமி இருக்குது, வீடு இருக்குது, 2 வீடு, இன்னும் பெரிய வேலை, சம்பளம், நல்ல சம்பளம், அதெல்லாம் பின்னாடி அந்த உண்மைகள் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக விரிசல் ஏற்பட்டு பிரிந்து விடக்கூடிய அமைப்பு, திருமணம் ஃபெயிலியர் ஆகும். ஸோ பொய் சொல்லாமல் திருமணம் பண்ணிவிடுங்க. 1000 பொய் சொல்லி அந்த இந்த சனிச்சந்திர சேர்க்கை இருக்கிற ஜாதகங்களுக்குலாம் பொருந்தாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. திருமணம் பண்ணுறது உண்மையை சொல்லி திருமணம் பண்ணிவிடுங்க. இருக்கிறது என்னவோ அதை, உங்களுடைய ஸ்டேட்டஸ், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், வேலை, இதெல்லாம். அடுத்ததாக 1ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுடன் ராகு கேது சம்பந்தம். எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி ஜாதகர்களுக்கும் 7ஆம் இடம் மனைவி குறிக்கும். அப்போ ராகு கேது சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும் அந்த அதிபதிகளுடன். அதே மாதிரி சந்திரனுடனும் ராகு கேது சேர்க்கை இருக்கக்கூடாது. ஏன்னா மூட் ஸ்விங் வரும், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்